எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஃபுட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெரைட்டியான ஃபுட். ஒன்னு வந்து ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்னு வந்து சில்லி சிக்கன் வித் பரோட்டா. ரெண்டுமே வந்து இந்த கடையில ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கு. சோ இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ற வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிவ்யூ பண்றது, எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்துடலாம். ஸோ இது எப்படி ரெடி பண்றாங்கிற வீடியோ வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம். பார்சல் ரெடியா இருக்கு. சூடா நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க வாய் ஊறுது. நம்ம உடனே வந்து டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். ஓகே, பார்சல் ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ், மை ஃபேவரட் பார்சல். அப்புறம் வந்து பரோட்டா இருக்கு. அப்புறம் மை ஃபேவரட் ஆல்சோ சில்லி சிக்கன் இருக்கு. பரோட்டாக்கு வந்து குருமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாஸ், டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதைதான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூடா இருக்கு. ஓகே, நல்லா இந்த கடையில வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும், குவான்டிட்டியும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி ஆளுங்க வந்துட்டு ஒரு 80% சாப்பிடலாம். ஆனா என்னால ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது ஃப்ரைட் ரைஸ. இந்த கடையில அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியுதாங்களா? கிட்ட பாருங்க, நல்லா இருக்கும். சில இடத்துல வந்து பாதி குக் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து நல்லா கொஞ்சம் குக் பண்ணி இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட். எல்லாமே கரெக்டா இருக்கும். காரம் எல்லாமே டேஸ்ட் லெவல் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கனால தான் எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம்.
அதேதான் சொன்ன மாதிரி சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இதுல இந்த சிக்கன் மீட்லாம் வந்து கரெக்டா போட்டு டேஸ்ட் லெவல் வந்து பக்காவா சூப்பரா இருக்கு. நீங்க இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு டேஸ்ட். கருவேப்பிலையும் அதிகமா போட்டிருக்கு இதுல. ஓகே, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா தண்ணி குடிக்க மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ரெண்டு அடிக்குது. ஓகே, தண்ணியும் மேங்கோ ஜூஸ் ரெண்டும் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தட்டு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, இதை எடுத்து கீழே வச்சிருவோம். அப்படியே பார்சல்ல வச்சு ரிவ்யூ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பரோட்டா சில்லி சிக்கன் இருக்கு, இதை ரிவ்யூ பண்ணிடலாம். சில்லி சிக்கன் பார்க்கவே நல்லா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க கிட்ட பார்த்தா தெரியும், நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்டும் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கலந்து டேஸ்டும் நல்லா இருக்கும். அப்படியும் நல்லா பீஸ் எல்லாம் பெருசா போட்டு, பீஸும் நல்லா பெருசா இருக்கும். அப்படியே மசாலாலாம் ஃபுல்லா கலந்து டேஸ்டும் வந்து செம்மையா இருக்கும். எல்லாம் நல்லா பீஸா போட்டு செம்மையா இருக்கு டேஸ்டும். ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். நான் பார்த்த உடனே சொல்றேன் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன்ல, ஸோ அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. சொன்ன மாதிரி டேஸ்ட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. சிக்கன் ஆல்சோ எவ்ரி டைம் ஃபேவரேட். சாப்பிட ஆரம்பிச்சா வீடியோ மறந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அதனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். டேஸ்ட் மசாலாலாம் ஃபுல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. இப்போ பரோட்டா கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பரோட்டா நல்லா சாஃப்டா தான் இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு பரோட்டாவும். ஸோ பரோட்டாவை கொஞ்சம் எடுத்து அது கூட இந்த சிக்கனை வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும். இது வந்து பரோட்டா கூட சாப்பிட்டாதான் இதுக்கு ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரோட்டா தான். பரோட்டா கூட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பர் டேஸ்டா இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. குருமா கொடுத்துருக்காங்க, பட் வந்து சில்லி சிக்கனே எனக்கு போதும், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணியாச்சு. இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோயா சாஸ் சேர்க்கிறாங்க, சிக்கனோட பீசஸ் கொஞ்சம் சேர்க்கிறாங்க, பிளஸ் இந்த கருவேப்பிலை, பீன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் சேர்க்கிறாங்க. ஸோ வந்துட்டு நல்லா இருக்கு, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. கேரட் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனீஸ்ல இருந்தா. ஃப்ரைட் ரைஸும் இருக்கட்டும், சில்லி சிக்கனும் இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு சைனா சைட்ல தான் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தது, ரெண்டுமே சைனீஸ் ஃபுட் தான். ஸோ அதனால அவங்க வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதுல வந்து கில்லாடி. ஸோ அதனால வந்து இது எல்லாமே வந்து அங்க இருந்து வந்ததுதான். இது வந்து ரெண்டுமே வந்து நம்மளோடது இல்லை, அவங்களோட தான். ஸோ நல்லா இருக்கு டேஸ்ட் ரெண்டுமே. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதலா நல்லதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா இது நல்ல ஒரு ஃபுட்னு சொல்ல மாட்டாங்க, அண்ட் இது வந்து கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சாப்பிடறத பொறுத்து தான். வீக்லி வந்து ஒரு 2 வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோலா ஓகே பரவாயில்ல. தினைக்கும் சாப்பிட்றவங்க சில பேர் இருக்காங்க, தினைக்கும் சாப்பிடாம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல சேர்க்கிற ஆயிலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும், பாதி தான் குக் பண்ணி இருக்கு. அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா
குழந்தைங்களுக்கு வந்து நைட் டைம்ஸ்ல கொடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்க, நைட் டைம்ஸ்ல சொல்றேன், கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒழுங்கா குக் பண்ணல, பாதி குக் பண்ணாம தான் இருக்கு. ஸோ அதனால வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால நார்மலா எல்லாரும் வந்து நைட் டைம்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லது. அண்ட் முக்கியமா இவங்க வந்து சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய சாப்பிட்றவங்க, அதிகமா சாப்பிட்றவங்க ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வீக்லி ஒரு 3 வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டாலும் ஓகே. அண்ட் இது வந்துட்டு ஓகே, அது வந்து எதை பொறுத்துனா அந்த சேர்க்கிற ஆயில கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தா ஓகே, பரவாயில்ல. ஸோ அவ்வளவுதான். பார்க்க பார்க்க வாய் ஊறுது, ஆயில எச்சி ஊறுது. சிக்கன் சாப்பிட்டது கொஞ்சம் காரமா இருக்கு, கொஞ்சோண்டு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால மீடியம் கூலிங்கோட நல்லா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுறேன். ஓகே, அவ்வளவுதாங்க. இது நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு மேல நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஃபுட்ஸ் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து வேற ஏதாவது ஃபுட்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ வந்து ட்ரை பண்றேன். அண்ட் எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா தோணுச்சுன்னா அதையும் நான் வீடியோவா பண்றேன். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஏரியால இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இந்த கடையோட அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்க வந்துட்டு அட்ரஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சாப்பிடுங்க. ஓகேவா, நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ்ல குவான்டிட்டி அதிகமா இருக்கு. நிறைய மற்ற கடையில் எப்படின்னு தெரியல, இந்த கடையில் வந்து குவான்டிட்டி அதிகம். ஸோ அதனால ஓகே சொல்லலாம். ரேட்டுக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரேட் வந்து 90 ரூபாய். அண்ட் சில்லி சிக்கன் ரேட் வந்து 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்து தான், அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். பரோட்டா வந்து 1 10 ருபீஸ். ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். ஸோ எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது நல்லா சாப்பிட்றவங்க இருப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டியான ஃபுட்டு, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நல்ல ஒரு வெரைட்டியான ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்றேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரியே. ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.